இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். என்னோட gift எப்படி இருக்கு? அது வந்து மாமா, உங்க கிஃப்ட் எனக்கு சாமி பிரசாதத்தை விட பெருசு. அதெல்லாம் சரி, என்னோட gift இன்னும் அங்க என்ன பண்றீங்க? வாங்க, அட சீக்கிரம் வாங்க. இங்க இருந்து நீங்க அந்த அம்மன் கோயில் போய் சேர்றதுக்கு 8 மணி நேரம் ஆயிடும். அட, வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா நீங்க தான் கிளம்பவே இல்லையே. அட, எல்லாரும் கிளம்பி போயிட்டா என்னோட அன்பான மச்சம் மட்டும் இங்கேயே தனிமைப்படுத்தப்படுவான்ல. கிளம்புங்க கிளம்புங்க, நீங்களாம் கிளம்புங்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு கொடுக்க வேண்டிய gift எங்க இருக்கு? உங்களோட கிஃப்டை நான் பத்திரமா வச்சிருக்கேன். மாமா, உங்களோட கிஃப்ட் ரெடியா இருக்கு. போங்க. ஒரு ஸ்மால் ரொம்ப அருமையான gift. மாமா, நீங்க நீங்க என்ன பண்றீங்க? என்னடா என்னடா இவன் இருக்கானே, அதான் உன்னை கட்டிக்கிட்டவன்.
ஒரு அருமையான கிஃப்ட கொடுத்துருக்கான். ஆமா, நீதான். அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இல்ல இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல. நான் முதலிரவு கொண்டாட வந்திருக்கேன். ஒண்ணு இல்ல, முதலிரவு கொண்டாட தான் இங்க வந்திருக்கேன். பயப்படாத. என்ன நீ நழுவிக்கிட்டே இருக்க? என்ன விடுங்க, விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்க மச்சானோட மனைவி. இருக்கட்டுமே, என்ன இப்போ? நீ அவனோட பொண்டாட்டி தான், இருந்தாலும் இந்த முதலிரவை என் கூட கொண்டாட. அதனால உனக்கு என்ன வந்துட போகுது சொல்லு. நான் தான் இருக்கேன்ல, நான் உன்னை பூ மாதிரி ஹேண்டில் பண்ணுவேன். கத்து என்னங்க, இன்னும் வரக்க கத்து. என்னங்க, இங்க பாருங்க. நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க. உட்கார்ந்தே இரு, அசையாத. நீ எனக்கு கிடைச்ச பரிசு. அசையக்கூடாது, அசையவே கூடாது. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஏய், என்னங்க, என்னங்க, ஏன் அப்படி கத்துற? என்னாச்சு? இங்க பாருங்க, அவர் என்ன பண்றாருன்னு. என்ன பண்றாரு? காதலிக்கிறாரு. அவரு என்னோட உயிருக்கு உயிரான மாமா. எனக்கு கடவுளோட அவர்தான் முக்கியம். எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. ஏதாவது நல்ல காரியம் பண்றதுக்கு முன்னாடி கடவுளுக்கு பரிசு கொடுக்கணும். உனக்கு புரிஞ்சுதா? அட, என்ன இது? ரமேஷோட வீட்டுல லைட் எரியுது. ரமேஷ், ஓய் ரமேஷ். ஏந்திரு, ஏந்திரு. என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடு, என்ன விடு. ரமேஷ், ஓய் ரமேஷ். அட, கேக்குதா இல்லையா? அட, என்ன ரமேஷ், என்ன ரொம்ப லேட் ஆயிருச்சுல்ல? லைட் ஆஃப் பண்ணுங்க. என்ன பாக்குற? வீட்டுல வேற யாருமே இல்லையா? இரு, இங்கே இரு. தூங்கிடாதீங்க. ஓ, என்ன மாமா, எப்படி இருந்துச்சு? சரி, இப்போ நான் போகட்டுமா? இங்க பாரு, என் மாமா எனக்கு பாதி வேலையை மிச்சம் பண்ணி வச்சிருக்காரு. துணியெல்லாம் கழட்டிட்டாரு. ரொம்ப அருமையா இருந்துச்சான். மாமா சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. உன் கூட நான் இனிமே எப்போ இருக்க மாட்டேன்டா. நீ ஒரு மிருகம், மிருகம். நீ எங்க போகணுமோ போ, ஆனா இப்படியே தான் போவ. இருப்பா இருப்பா ரமேஷ், என்ன பண்ற நீ?
அது உன்னோட மனைவிப்பா. கொஞ்சம் மரியாதையா நடத்து. மரியாதையா? ஷீ இஸ் யுவர் வைஃப். இந்த எடுத்துக்க மொபைல் ரெக்கார்ட் பண்ணிக்க. அதுல ஒரு நிமிஷம். ரெடியா மாமா? ரெடி. இத பாரு. ஐயோ, என்ன பண்ணிட்டீங்க? என்ன நீங்க கெடுத்துட்டீங்க. ஆனா நான் சரக்கு அடிச்சிருந்த போதையில இருந்தேன். இத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? உன்னால உன்னோட புருஷன் யாருன்னு புரிஞ்சுக்க முடியல? அப்புறம் மாமா யாருன்னு தெரியல? உன் காலை பிடிச்சு கேக்குற சுமன், இதை யாருக்கிட்டையும் சொல்லிடார. கட். இத பாரு. இப்ப இங்க நடந்த மொத்த கதையையும் நானே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். நல்லா கேட்டுக்க. இதுக்கப்புறம் நீ ஏதாவது பிரச்சனை பண்ண, இதோ இந்த வீடியோ இருக்குல்ல, வைரல் பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? இவளால மொத்த போதையும் இறங்கிடுச்சு. போ. இந்த அலறல்கள் தான் ரமேஷ் வீட்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா கல்யாண பொண்ணு கத்துறத கேட்கவும் அவங்களுக்கு உதவி பண்ணவும் அங்க யாருமே இல்லை. வணக்கம், நான் கிரீஷ் ஜெயின். இந்தியா அலர்ட்டோட இந்த புது எபிசோட்ல நாங்க உங்களுக்கு மனசு உருகி போற ஒரு உண்மை சம்பவத்தை கொண்டு வந்திருக்கோம். ஒரு பொண்ணு தன்னுடைய பிறந்த வீட்டை விட்டு மாமியார் வீட்டுக்கு வரா. அங்க தனக்கு தன் கணவனுடைய முழு அன்பும் கிடைக்கும்னு நம்பி இந்த புது உறவுகளுக்கு நடுவுல தன்னோட வீட்டுல இருந்த மாதிரியே தனக்கு பாதுகாப்பும் இருக்கும்னு நினைச்சு. ஆனா இங்க சுமனுக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இந்த முதல் நாள் ராத்திரியில ஒண்ணு இல்ல, 2 பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. ஒண்ணு அவளுடைய கணவன் ரமேஷ், 2வது ரமேஷோட சகல விஜய். அவனுக்கு இந்த வீட்டுல கிடைக்கிற மரியாதை வேற யாருக்குமே கிடைக்கல. ஆனா இங்க என்ன கேள்வினா, ரமேஷ்க்கு இங்க அப்படி என்ன இக்கட்டான நிலை? தனக்கு புதுசா வந்திருக்கிற மனைவிய தன்னுடைய சகலைக்கு பரிசா கொடுக்கிற அளவுக்கு அந்த விஜயோட குற்றங்கள் அதோட முடியறதா இல்ல. அந்த முழு ராத்திரி மட்டும் இல்ல, அடுத்த ஒரு வாரமும் அவன் சுமனை அனுபவிச்சுக்கிட்டே இருந்தான். ரமேஷோட முழு குடும்பமும் தீர்த்த யாத்திரையில இருந்து திரும்பி வர வரைக்கும். ஆனா சுமன் ஒரு முடிவு பண்ணான். அங்க என்ன நடந்தாலும் சரி, தன்னோட மாமியாருக்கு இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் சுமனுக்கு அங்க என்ன நடக்க போகுது? அவளோட மாமியாரும் மாமனாரும் அங்க வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு நடக்கிற அராஜகத்துக்கு ஒரு முடிவு வருமா? இல்ல அவளுக்கே தெரியாத உண்மை வேற ஏதாவது அவளுக்கு முன்னாடி வரப்போகுதா? வாங்க பார்க்கலாம். இந்த சாப்பிடுங்க. அப்பாடா, பயங்கரமா பசிக்குது. என்ன சுமன், என் தம்பி உன்னை நல்லா பாத்துக்கிட்டானா? சுமன், உனக்கு என்ன ஆச்சு? கீழே கொட்டிட போகுது. என்ன பாக்குற? என்ன என்ன பண்றீங்க நீங்க? இவ உங்களோட குழந்தையா? இருக்கட்டும், இப்ப அதுக்கா என்ன? நானும் இவளுக்கு உறவு தானே. ஒரே குடும்பமா பழகிட்டு இருக்கோம். இதுல என்ன பாகுபாடு? ஆமாமா, புதுசா வந்திருக்கல்ல, நீ ஒரு அளவுக்கு விளையாடலாம். குடு. என்ன? அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லு சுமன். வந்து ஏன் தயங்குற? சொல்லு. ரொம்ப சத்தம் போட்டனா இந்த வீடியோ இருக்குல்ல, இதை நான் வைரல் பண்ணிடுவேன். சொல்லுமா, என்ன சொல்ல வந்த? அது புரிஞ்சிருச்சு.
வா. நான் சுமனை கூட்டிக்கிட்டு மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன். என்ன அத மார்க்கெட்ல சுத்தி காட்டுறது என்ன இருக்கு? அட நம்மாடு உன்ன ஹனிமூன் கூட்டிட்டு போவா அப்படிதானே? மாமா சொன்னதுக்கு அப்புறம் வேண்டான்னு எப்படி சொல்றது? வேண்டாம், இங்கேயே நல்லா இருக்கு. இங்க பாரு சுமன், உன் அத்தா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பெரிய மனசு. ரொம்ப ஜாலியாவும் இருப்ப. ரொம்பன்னா ரொம்ப. நீ எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். மொத்த புக்கிங்கையும் நானே பண்ணிடுறேன். ஆமா குப்தாஜி, எல்லா வேலையும் நீங்க தான் பாத்துக்கணும். என்னோட சகலைக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் நடந்திருக்கு. இந்த கல்யாணத்தை மொத்தமா அவன் என்ஜாய் பண்ணல, ஹனிமூனை என்ஜாய் பண்ணாம அவன் எப்படி வர முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அந்த பங்களால ஒரு ரூமை எங்களுக்காக புக் பண்ணிடுங்க. மச்சானோட ஒய்ஃபும் நானும் அங்க வருவோம். ஆமா, அட அவன் சின்ன பையன். ஒய்ஃபுக்கு எதை புரிய வைக்கணும், அவளுக்கு என்னவெல்லாம் சொல்லி தரணும்னு இவனுக்கு எப்படி தெரியும்? என்ன மாமா, இந்த பேச்சு ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் தானே இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கப்புறம் சுமன் எனக்கு தானே. நீ ஆட்டோ ஏன்டா நிறுத்தின? ஏன்டா நிறுத்தின ஆட்டோவை? உங்க அப்பா சம்பாரிச்சு கொடுத்ததா இது? இதோட விலை என்னன்னு தெரியுமா? ஆனா மாமா, இதுக்கப்புறம் சுமன் கூட நீ... ஏய், நான் என் வாழ்க்கை பூரா சுமனோடலாம் சுத்திக்கிட்டு இருக்க மாட்டேன். ஒரு 2 தடவை ஹனிமூன் கொண்டாடி அவனை விட்டுறேன். அப்புறம் உனக்கு தான். என்னடா அப்படி பாக்குற? உன்னை இந்த ஆட்டோவை விட்டுடுன்னு சொன்னா விட்டுருவியா? நீ விட மாட்டேன்ல. ரோட்டை பார்த்து ஆட்டோவை ஓட்டு. ஹனிமூனுக்கு ரெடி ஆகு. எடு வண்டிடுறேன். இங்க பாரு சுமன், உனக்கா நான் நைட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்குல்ல? இத போட்டுக்கிட்டு என் தம்பி முன்னாடி போய் நின்ன, நீ ரொம்ப அழகா இருப்ப. சினிமா நடிகை மாதிரி இருப்ப. இது உங்க மாமாவுக்கு ரொம்ப பிடிச்ச கலர். அவர் தான் சொன்னாரு, இத போட்டுக்கிட்டா சுமன் ரொம்ப அழகா இருப்பான்னு. அக்கா அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லு சுமன், என்ன விஷயம்? அது அது இந்த மாமா இருக்காரே, மாமா அவரு... உங்க மாமா ஏதாவது கோவமா பேசியிருந்தாருனா அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. படபடன்னு பேசுவாரே தவிர மனசுல ஒண்ணும் வச்சுக்க மாட்டாரு. அது இல்லக்கா, அது விஷயம் என்னன்னா என்ன விஷயமா? என் மருமகனை பத்தி ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, சுமனை கொஞ்சம் பேச விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வாய் மூடு. உனக்கு நல்லா தெரியும்ல, மருமகனை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசக்கூடாதுன்னு. இங்க பாருமா, நீ இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கல்ல, நான் சொல்றத நீ உன் காதுல நல்லா கேட்டுக்க. இந்த வீடு இருக்குல்ல, எங்க மருமகனாலதான் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. ரமேஷோட அப்பா எவ்வளவு கடன் பண்ணிட்டாரு தெரியுமா? மாப்பிள்ள மட்டும் இல்லைன்னா நாங்க என்ன ஆயிருப்போனே தெரியாது. அவர் எங்களோட கடவுள். அதனாலதான் யாரு மாப்பிள்ளைய பத்தி எதுவும் சொல்லக்கூடாது. உனக்கு புரியுதுல்ல? அது சரி, எதுக்காக இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நேரம் ஆகுதுல்ல? மாமியார் வீட்டுக்கு போகல? சீக்கிரம் வா. இந்த சுமன் உங்ககிட்ட ஒன்னும் சொல்லலையே? அட ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, அவளுக்கு இவ்வளவு தைரியம் கொஞ்ச நேரம் ஆயிருந்தா மீனா கிட்ட சொல்லிருப்பா.
நான் எப்படியோ போய் பேச்ச மாத்திட்டேன். சரி, அந்த பேச்சை இதோட விடுங்க. நீங்க அவளை அப்படியே விட்டுருங்க. ஏன் விடணும்? எதுக்கு விடணும்? இதுக்காக நான் அதிக விலை கொடுத்துருக்கேன். இதுக்காக மொத்தமா அசலும் வட்டியும் அவசலாகிற வர நான் விட மாட்டேன் அந்த பொண்ணு. ஆமா, விட்டுணுமா. இன்னொரு விஷயம் இருக்கு மாமியாரே. பேங்க்காரங்க எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட தெய்வீக கணவர் இருக்காரு, அதாவது என்னோட மாமனார் ராம் பிரகாஷ் ஐயா, அவருக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கான். 2 லட்சம். அப்புறம் நான் இதை கூட கேட்டேன், நாம கரெக்ட் டயத்துல கடனை திரும்ப கட்டலைன்னா இந்த பேங்க்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டிய அவங்களுக்கு சொந்தமாக்கிப்பாங்களாம். நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்க ஹனிமூனுக்கு எப்போ போறீங்க? இப்பவே. சாவித்திரி ஒரு பெண்ணா இருந்தாலும் இன்னொரு பெண்ணோட கற்போட விளையாடிக்கிட்டு இருந்தா. அவ ஒரு முறை கூட யோசிக்கல சுமனும் ஒரு தாய்க்கு பிறந்த பொண்ணுதான்னு. தனக்கு இருக்கிற சொந்தங்களை எல்லாம் விட்டு ஒரு நம்பிக்கையோட மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கா. ஆனா இங்க அவளுடைய நம்பிக்கையையும் அவளுடைய பந்தத்தையும் அந்த புனிதமான உறவையும் நாரா கிழிச்சிட்டாங்க. சுமனுக்கு 4 பக்கமும் வலைய விரிச்சு வச்சுட்டாங்க. அதுல இருந்து நினைச்சாலும் அவளால வெளியே வர முடியாது. பணத்தோட மயக்கத்துல வீட்டுக்கு வந்த மருமகளோட மானத்தை கிழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவளோட குமரலை கேட்க அங்க யாருமே இல்ல. குற்றங்களை ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய முறை இறுதியில அந்த குற்றங்களுக்கு பயங்கர முடிவுதான் கிடைக்கும். அங்க இருக்கிற சொந்தங்கள்ல சுமனுக்கு யாராவது உதவியா இருப்பாங்களா? அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த மாமா இருக்காருல்ல, அவரு சுமன் நம்ம கிட்ட என்ன சொல்ல வந்திருப்பா? அத பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எங்க போறீங்க நீங்க? ரமேஷ ஹனிமூனுக்கு கூட்டிகிட்டு போறேன். ஏன் ரமேஷ் என்ன சின்ன குழந்தையா? அவனுக்கு ஹனிமூன் போக தெரியாதா? நீங்க எங்கேயும் போக கூடாது, பேசாம வீட்லயே இருங்க. என்கிட்ட குரலை உயர்த்தி பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்ல. நான் உன்னோட புருஷன், புரிஞ்சுதா? புருஷன்னா நீங்க என்ன வேணா செய்வீங்களா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? இன்னி வரைக்கும் உன் குடும்பத்தை காப்பாத்துறவன் நான் தான். இது வரைக்கும் நீ ஒண்ணுமே சொல்லலையா அதை பத்தி? ஆனா இன்னைக்கு ரமேஷ் விஷயத்துல மட்டும் என்ன கேள்வி கேட்கிறியா நீ? போ. ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. இந்த பாரு, நான் போயிட்டு 2 நாள்ல திரும்பி வருவேன், புரிஞ்சுதா? என்னாச்சுமா? அவர் இன்னைக்கு என்ன அடிச்சிட்டாருமா. எதுக்காக? அவரை போக வேண்டாம்னு சொன்னேன். அவங்க ஹனிமூன்ல நீங்க போய் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன். அம்மா, இங்க ஏதோ தப்பா நடந்துட்டு இருக்குமா. அப்பவே நீங்க என்ன தடுக்காம இருந்திருந்தா இப்போ. சரி, அதெல்லாம் விடுமா. என்ன இருந்தாலும் அவர் மாப்பிள்ள, நாங்க அவர்கிட்ட என்ன சொல்ல முடியும்? வேணா ஒண்ணு பண்ணலாம், அவ ஹனிமூன் போயிட்டு வரட்டும், அவகிட்ட பேசிக்கலாம். முதல்ல நீ அழறத நிறுத்து, புரியுதா? சொல்லுங்க மாப்பிள்ள, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. மீனாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு, கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. மீனாவும் அவளும் பேசாம பாத்துக்கோங்க, சரியா? நீங்க அதை பத்திலாம் கவலையே படாதீங்க அத்தை. சுமனால மீனா வரைக்கும் போகவே முடியாது. சரி. வந்து அந்த குப்தா சார் மறுபடியும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாரு. குப்தா சாரா? இந்தாங்க உங்களோட வாட்ச். இவர் அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்தாரு. இதுக்கு அர்த்தம் அம்மா விஜய் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா?
விஜய்க்கும் சுமனுக்கும் இடையில ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு. சார், தேவையான பொருள்லாம் வாங்கி கிச்சனில் வச்சுட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணால் இப்போவே சொல்லுங்கள். ஏன்னா நான் கிளம்பணும், நாளைக்கு காலையில் தான் வருவேன். வேண்டாம், வேற எதுவும் வேண்டாம். ரொம்ப நன்றி சார். வாவ், என்ன பங்களாடா இது! என் மாமாவுக்கு சரியான ஆளுங்களை தெரிஞ்சிருக்கு இல்ல? இல்லனா இந்த மாதிரி ஒரு பங்களாக்குள்ள நம்மளால வரவே முடியாது. செமையா இருக்கு. என்னாச்சு சொல்லு. பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த ஆட்டத்தை தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. நான் உங்க வீட்டோட கடனை தீக்கிற ஒரு பொருளை இருக்க முடியாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் பண்றேன். ஆனா இது போதும். எனக்கு உங்க மாமா கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுங்க. அப்புறம் நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்பவே நான் உங்களை ஏத்துக்க தயாரா இருக்கேங்க. ஆனா ஏங்க, எதுக்காக உங்க மாமா கிட்ட என்ன பரிசா கொடுத்து ஏன் இப்படி சாகடிக்கிறீங்க? தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க, ப்ளீஸ் கேளுங்க. இங்க பாரு, நான் கூட நீ வேணும்னு நினைக்கிறேன். உன் கூட சேர்ந்து நான் வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா மாமாவோட கடன், அவரோட கடனை நாம தீர்க்கலாங்க. நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதும். நான் கூட நீ வேணும்னு நினைக்கிறேன். உன் கூட சேர்ந்து நான் வாழணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இருக்கட்டும் மச்சான், எனக்கு கொடுக்க வேண்டிய இந்த கிஃப்ட் எங்க இருக்கு? உன்னை இந்த ஆட்டோ விட்டுன்னு சொன்னா விட்டுருவியா? விட மாட்டேன்ல. அப்புறம் நான் இப்பவே நான் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களை ஏத்துக்க தயாரா இருக்கேன். இங்க பாருங்க. என்னங்க என்னங்க, என்னங்க என்னங்க, என்ன கொஞ்சம் பாருங்களேன்.
கும்முன்னு இருக்க. இவ்வளவுதானா? என் மேல உனக்கு இருக்கிற காதல் இவ்வளவுதானா? இவ்வளவுதான் ரொமான்ஸா? இன்னும் நாம இங்க முழுசா ஹனிமூன் கூட கொண்டாடவே இல்லையே இன்னும். ஆனா நீ அதுக்குள்ளேயே உன்னோட வேஷத்தை மாத்திக்கிட்டியே. பரவாயில்ல விடு. நீ ரொம்ப ரொம்ப அழகா தெரியுற இந்த இந்த நைட்டியில. விடுங்க விடுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு எனக்கு என்னோட சாய்ஸ். மீனா தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பாளே எனக்கு பிடிச்சது. இங்க பாருங்க என்னங்க. யார 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 கூப்பிடுற? யார கூப்பிடுற? ரமேஷ், இந்த குடிகாரன். ரமேஷ் கிட்ட நான் சொல்லிட்டேனே, அவன் ஆட்டோ, அவன் வீடு, அவங்க அப்பாவோட கடை இதெல்லாத்தையும் ஒண்ணு விடாம பேங்க்காரங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆமா, பேங்க்காரங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒட்டு மொத்தமா எல்லாமே. ஆமா, எங்க மாமா பெத்த பொண்ணு இருக்குல்ல, அதாவது என்னோட தர்ம பத்தினி மீனா, உன்னோட ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட் இல்ல, நாம அவங்கள அப்படியே விட்டுடலாம். அவங்கள விட்டுடலாம். ஆமா. இப்ப முடிவு உன் கையில தான் இருக்கு, உன்னோட கையில தான். இப்ப நீ கண்டிப்பா உன் புகுந்த வீட்டை காப்பாத்தி ஆகணும். இல்லன்னா நான் அவங்கள கண்டிப்பா அழிச்சிடுவேன். இருந்தாலும் நான் இப்ப உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கறேன், அவங்கள நான் விட்டுறேன். எப்படின்னா இப்படித்தான். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். நான் சொல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் நீ நான் சொல்ற எல்லாத்தையுமே செஞ்சாகணும். என்ன கட்டி பிடிச்சுக்கணும். அப்படி நான் சொல்றது நீ கேட்கலனா, ஒருவேளை கேட்கலனா அங்க வந்து பாரு. வா வா, அங்க பாரு. அதோ அங்க பாரு. நான் அவனை பாதி குடிகாரனா மாத்திட்டேன். நாளைக்கு முழு குடிகாரனாக்கி அவன் உயிரையே எடுத்துருவேன். நான் சொல்ற மாதிரி நீ கேட்கலனா, புரிஞ்சுது அவனுக்கு? அவனை பாரு. இன்னைக்கு அவனால எந்த வேலையும் செய்ய முடியாது. நாளைக்கு அவன் எதுக்குமே உதவாதவனா போயிடுவான். புரிஞ்சுது அவனுக்கு? புரிஞ்சுதா இல்லையா? சொல்லடி. நீங்க சொல்றத நான் செய்றேன். நான் உன்னை விருந்தாக்கிக்க போறேன், என்ஜாய் பண்ண போறேன். நான் உன்னை அனுபவிக்க போறேன். நான் உன்னை அனுபவிக்க போறேன். இப்போ நான் என்னோட வேலைய முடிச்சுக்கணும். இப்ப நான் உன்னை அனுபவிக்க போறேன். அப்படியே உட்காரு. அப்படிதான். விஜய், நீ 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 இங்க என்ன பண்ற? அசிங்கமா இல்ல உங்களுக்கு? மனுஷனா நீ?
இல்ல மீனா, உனக்கு இந்த பொண்ணை பத்தி தெரியாது. இவ ரொம்ப பயங்கரமான ஆளு. என்ன மாட்டி போடுறதுக்காக முயற்சி பண்ணா. இந்த வீடியோ பாரு, வீடியோ. சீ, வாய் மூடு. எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், சுமனை பத்தியும் தெரியும். எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கையை இப்படி நாசமாக்கிக்கிட்டு இருக்கீங்க. தம்பி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். ரமேஷ், வா இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போலாம். சுமனும் வரட்டும். உனக்கு இன்னைக்கு ஒரு வழி பண்றேன். ஐயோ மீனா 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 மீனா, இங்க உட்காந்து நம்ம பொறுமையா பேசலாம்ல. மீனா, நான் சொன்ன கேள். கையெடு. உனக்கு மரியாதை அவ்வளவுதான். வா சுமன் போலாம். வேணாம், சொன்னா கேட்க மாட்டீங்க. நீ அங்க மூலையில போய் உட்கார் போ. விடு, விடு. ஆயமுடு. உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நான் காப்பாத்திக்கிட்டே வரேன். ஆனா நீ இன்னைக்கு என்ன கை நீட்டி பேசுறியா? பதில் பேசுற. உன்னை என்ன பண்ற பாரு. அவ்வளவு நெஞ்செழுத்துமா உனக்கு? ஏய், விடுறா விடுறா என்ன விடு. மாமா அப்படி பண்றதை நிறுத்துங்க. டயர்ட் ஆயிட்டேன். ரமேஷ், இந்தாடா ஒரு கிளாஸ் அடி. வேண்டாம் மாமா, இது எல்லாத்தையும் நீங்க நிறுத்துற வரைக்கும் நான் குடிக்க மாட்டேன். ஆனா சுமன் எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட வாழ தயாரா இருக்கா. நீங்களும் அக்கா கூட சந்தோஷமா இருங்களேன். சரி, இந்தா நீ இதை குடி. நான் மேல போய் அவங்க 2 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு வரேன். இந்தா. ரமேஷ், வா இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போலாம். ரமேஷ், 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 டேய் என்னடா என்னடா ஏன்டா இப்படி பண்ண? உங்க அக்கா பீனாவை கொன்னுட்டேடா? என்ன? நானா? நீ நீ உங்க அக்காவை தள்ளி விட்டல. அப்ப அவ தலை கதவுல போய் முட்டிக்கிச்சு. அவ அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டா. உடம்பெல்லாம் ஜில்லிட்டு போச்சுடா. போய் பாரு, போ. அக்கா, அக்கா, மாமா இங்க யாரும் இல்லையே. இங்க இங்க யாருமே இல்லையே. இவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்க? ஒருவேளை சுமன் மீனோட பாடி எடுத்துட்டு போயிட்டாளா? முதல்ல இந்த பங்களா ஃபுல்லா தேடுவோம். வா அக்கா, அங்க போய் தேடு. போ. அக்கா. ஏய் சுமன், எங்க ஒளிச்சிட்டு இருக்க? வெளியே வா. ஏய், நான் சொல்றத கேளு, இல்லைன்னா இந்த வீட்டை மொத்தமா கொளுத்திடுவேன். மாமா. சுமன். மாமா
எனக்கு வெளியே இருந்து சத்தம் கேட்குது. அவங்க வெளியே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெடி வா. ஏய், சாமான்லாம் எங்க இருக்கு? தெரியலையே. அப்புறம் என்னோட மொபைல், என் மொபைல் இங்க இல்லையே. நான் அதை பார்க்கல சார். மாமா மாமா, எனக்கு தெரிஞ்ச சுமன் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிருப்பா. மீனாவோட பணத்தை எடுத்துக்கிட்டு சுமன் இப்படி தனியா போலீஸ் ஸ்டேஷன் போக முடியும்? ஒருவேளை அப்படியே போயிருந்தாலும் இந்நேரத்துக்கு போலீஸ் நம்மள தேடி இங்க வந்திருப்பாங்க. புரிஞ்சுதா? சரி வா, என் கூட வா. நீ எங்க இருக்க? அம்மா அது அம்மா அத்தை சொல்லுங்க. மாப்பிள்ள, சுமன் வீட்டுக்கு வந்துட்டா. அவ என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. என்னென்னமோ பேசுறாளா? அப்படின்னா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. வந்ததுல இருந்து அவ உடனே மாமாவை கூப்பிடுங்க, மாமாவை கூப்பிடுங்கன்னே சொல்லிட்டு இருக்கா. என்னாச்சு? புடி. எங்க இருக்கா? இவ்வளவு நேரம் என்னங்க விட்டுட்டு எங்க மாமா நீங்க போயிட்டீங்க? நீ இங்க எப்படி? எனக்கு எதுவும் தெரியல. நான் கண்ணை திறந்து பார்த்தப்ப நான் காட்டுல படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பங்களாக்கு போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. அதனால நான் நம்ம சாமான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் நேரா இங்கே வந்துட்டேன். ஏன் ஃபோன் பண்ணல? ஏன் ஃபோன் பண்ணல? நீங்க என்ன பேசுறீங்க? என்கிட்ட எங்க போன் இருந்துச்சு? வீட்டோட அட்ரஸ் தெரியுங்கிறதுனால நான் நேரா இங்க வந்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப நல்லா புரிஞ்சிடுச்சு. நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாது. அதனால நீங்க இனிமே என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க மாமா. அப்புறம் மீனாக்கா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? இப்போ 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 வந்து மீனா மீனா நல்லாதான். மீனா வந்து நல்லா இருக்கா. நல்லதா இருக்கா. இவ கேட்கறத பார்த்தா மீனா பழச்சிட்டான்னு நினைக்கிறேன். அவளை கொலை பண்ணிட்டேன்னு நான் தான் நினைச்சிட்டு இருக்கேன் போல இருக்கு. அவ மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் எழுந்து போய் இங்கே ஒளிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஆமா, மறுபடியும் எப்ப வருவீங்க? அது வந்து ராத்திரிக்கு வரேன். எங்க இருக்க? அட, நீங்க வந்துட்டீங்களா?
ஆ, இத கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. ஆ, காத்துக்கிட்டே இருக்கேன். ஆ. என்னது? ஆ? ஆ? ம்? என்ன வச்சு என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? ஆ? என்ன மாதிரி விளையாட்டு விளையாடுறீங்க? சொல்லு. ஆ? கொஞ்சம் மெதுவா பிடிங்க, முடியெல்லாம் இழுக்குறீங்க. ஏய், உங்ககிட்ட நாங்க என்ன விளையாட்டு விளையாட போறோம்? வயலின் சத்தம் எங்க இருந்து வருது? சொல்லு. எங்க இருந்து வருது? எனக்கு என்ன தெரியும்? விடுங்க. ஏய், உட்கார். உன்னதான். இந்த குரல் ஆசையாத. ஏய், யாரு? யாரு? ஏய், என்ன மாப்பிள்ளை. பண்றீங்க? என்ன பண்றீங்க? ஐயோ, ஆ? என்ன என்ன பண்றீங்க? ஆ? ஆ? ஐயோ. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். அதான், உன்னோட புருஷனோட கடன் எல்லாத்தையும் தீக்கிறதுக்கு நீ எங்கிட்ட இருந்து காசு கடன் வாங்கிட்டு இருந்த. இன்னைக்கு எங்கிட்டயே விளையாட்டு காட்டியா? ஐயோ. இவா, உன்னோட பொண்ணோட கொலைய உன் பையன் தான் பண்ணான். நீயும் அவன் கூட மாட்டிப்ப. சரி, மீனாவுக்கு என்னாச்சு? ஆயமுடு. என் மொபைல் எங்க இருக்கு? எனக்கு நல்லா தெரியும் என் மொபைல் உங்ககிட்ட தான் இருக்குன்னு. ஏன்னா நீ அடிக்கடி இந்த வயலின் டோனை ப்ளே பண்ணி என்ன பயமுறுத்த பாக்குற நீ. ஆமா, உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் கேளு. என்கிட்ட ஏதாவது கேம் விளையாடுனீங்கன்னா நீங்களாம் இந்த மொத்த வீட்டையும் தகர்த்து போட்டுருவேன், தெரிஞ்சுதா? நீங்க என்ன சொல்றீங்க மாப்பிள்ளை? என்ன கேம், என்ன விளையாட்டு? நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். என்னோட மொபைல் எங்க இருக்கு? நான்- என்னோட மொபைல் எங்க இருக்கு? எனக்கு எதுவும் தெரியாது. ஏய்! ஆ. ஏய், 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 நில்லு. ஏய், மீனா, நீயா? அக்கா, 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 எழுந்துருங்க. அக்கா, அக்கா, இங்க இருந்து நம்ம ஓடி போயிடலாம். இல்லன்னா அவங்க வந்து நம்மள கொன்னுடுவாங்க. வாங்க. போதும் மாமா, போதும். அங்க நான் இருக்கும்போதே நீங்க என் அக்காவை கொலை பண்ண முயற்சி பண்ணீங்க. அப்புறம் அந்த பழிய தூக்கி ஏன் மேல போட பாத்தீங்க. நாங்க நினைச்சிருந்தா முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்க முடியும். ஆனா இது வரைக்கும் எங்க எல்லாருக்கும் நீ கொடுத்த பயத்தை ஓ முகத்துல நாங்க பார்க்கணும்னு நினைச்சோம். அப்புறம் மீனாக்கா, இவங்க அவங்க உயிரையே பணைய வச்சு எங்களுக்கு துணையா நின்னாங்க. ஒரு மனுஷன் தான் எவ்வளவு சம்பாதிக்கிறானோ அதை வச்சு வாழ பழகிக்கணும். அந்த காலத்துல ஆழம் தெரிஞ்சுதான் காலை விடணும்னு நமக்கு பெரியவங்க சொல்லிருக்காங்க.
ஒருவேளை இந்த விஷயத்தை சாவித்திரியோ ரமேஷ் மாதிரி ஆளுங்களோ புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா விஜய் மாதிரி ஒரு குற்றவாளி எப்பவும் உருவாக மாட்டான். இதுக்கு பதிலா சாவித்திரிய ரமேஷும் சுமன் வீட்ல இருந்து வரதட்சணையா பணம் கேட்டிருக்கலாம். ஆனா அவங்க சுமனை விஜய்க்கு பலியாக்கி அதை விட பெரிய குற்றத்தை பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுக்கு தண்டனையும் கிடைச்சது. நண்பர்களே, பணத்தை விட மனுஷனுடைய மதிப்பு ரொம்ப உயரமா இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் மானத்தோட வாழ அதிகாரம் இருக்கு. அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். இத்தோட நான் உங்க கிரீஷ் ஜெயின் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடைபெறேன். மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு குற்றத்தில இருந்து உங்களை அலர்ட் பண்ண வருவேன். அது வரைக்கும் ஜாக்கிரதை. பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.